காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு எடுத்து படம் பார்க்கலாம் படம் பக்கத்துலேயே கில்லி வேன் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்க ஒன்றா சேர்ந்து அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்காக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு, தூக்கின்னு வந்துட்டாங்க. நாங்க உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. வெளியே வாய் விடுறா வாய விட்றா. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. அந்த பையனால கத்துறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காட்டி. என்ன பண்ண போறேன்? அம்மா வாங்கம்மா, எங்கம்மா எங்க போட்டு சாடிறாங்கம்மா, வந்துருங்கம்மா. நான் ஓவரா கத்துறேன்னா கொஞ்சம் வண்டி எடுத்துன்னு வாங்கினோம். ஏன்னா நோனு நாங்கள் தான் தூக்கின்னு வந்தோங்கன்னு எதுவும் விஷயம் வரக்கூடாதுண்ணா. அசாது வந்து அப்படியே காரில் காலை கை கட்டி தூக்கின்னு போயினே வந்துருங்க. நாங்கள் ஊரில் பார்த்துக்கிறோம். எவ்வளோ தர? எங்க வீட்டுல போயிட்டு எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பாத்தியா, அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார். A few moments later. ஆமா, என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா குமரேசா? எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, ஜெயிக்கலாம்.